ஒரு வித்துடலாக துயிலும் இல்லங்களிலே துயில வேண்டிய ஒரு பெரிய மாமறவன். இந்த காந்தோரச்சொல்லை பிள்ளைகளை தலைவர் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு போராளிகளிலும் அன்புமணியும் ஒரு சிறந்த போராளியாக, ஒரு சிறந்த வீரமிக்க ஒரு இனம் இருந்தது என்றதை காட்டி நின்று ஒரு பெரிய விடுதலை போராட்டத்திலே இப்போ இதே அன்புமணி ஒரு போரியல் நிபுணனாக, ஒரு போர்க்கருவி தொழிலாளனாக, அதாவது ஒரு பெரிய தலைவனுடைய அந்த அணியில இருந்த உங்கள் எல்லாரையும் பார்க்கின்ற போது நெஞ்சு கணக்கின்றது. தலைவன் சொன்னது போல் நான் இறந்தால் 1000 தலைவர்கள் உருவாக்குவார்கள் போன்றும் காந்தோரச்சொல்லில் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக ஒவ்வொரு தமிழரின் தாகம், தமிழர் தாயகம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எனது குடும்பத்தின் ஒரு சோக நிகழ்வை இந்த காணொளியில் பதிவிடுகின்றேன். போர்ச்சூழல் காரணமாக தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளை உருவாக்கும் நோக்குடன் காந்தொருவன் அறிவிச்சொலை சிறுவர் இல்லத்தை தலைவர் 1993ஆம் ஆண்டு உருவாக்கினார். காந்தொருவன் அவர்களின் சிந்தனைக்கு அமைவாக அந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த நாட்டின் சிறந்த பிரஜைகளாக உருவாக்குவதே அந்த இல்லத்தின் நோக்கமாக அமைந்தது. அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் சிறந்து விளங்குவதற்காக பல போர்ச்சூழலிலும் இந்த காந்தொருவன் அறிவுச்சோலையை நடத்தி வந்தார். அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்காக தலைவர் அவர்களுடன் இருந்த போராளிகளை அனுப்பி வைத்தார். அந்த போராளிகளில் ஒருவரான அன்புமணி மாமா என்று அழைக்கப்படுகின்ற மாமா அவர்கள் இன்று எம்மை விட்டு பிரிந்துள்ளார். உண்மையிலேயே எம்மை வளர்த்து ஆளாக்கிய அந்த மாமாவின் கனவு நிறைவேற வேண்டும். உண்மையிலேயே அவரை பிரிந்து துயருற்றிருக்கும் அவரின் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளின் நிலைமை உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் கொடியதாகவே இருந்தது. இன்று அவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் அவரின் ஞாபகத்தோடு நாம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் எமது சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கியே அமையும் என்பதில் ஐயமில்லை. இன்று அவரின் இறுதி நிகழ்வுகள் கிரிகைகள் நடைபெற்றன. அந்த நிகழ்வை இந்த காணொளியில் நான் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஒரு உயிர் உன்னதம் என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம். இல்லை நீங்கள் எடுங்க.
ஐயோ சித்தாங்களை விட்டு பிரிகிற நேரம் வந்து ஐயா 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 வீடு வருஷோடி அப்படியே போகணும் அண்ணன் அப்படியே போங்க அப்படியே போய் எடுங்க அதை இதெல்லாம் போய் எடுங்க போ சோடா வச்சுக்கோங்க எங்களுடைய செல்வன் சிவானந்தன் அண்ணாவுக்கு இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் போராடி மடிந்த எமது வீரச் செல்வங்களோடு சேர்ந்த இந்த வீரனுக்கும் ஏனைய போராட்டத்தின்பால் போராடி மடிந்த எமது புதல்வர்களான மாவீரச் செல்வங்களுக்கும் ஏனைய பொதுமக்களுக்குமாக எமது ஒரு நிமிட அகவணக்கத்தை தொடர்ந்து இந்த அஞ்சலியை செய்வோமாக. இங்கே அன்புமணி என்று எங்களுக்கு அழைக்கப்படுகின்ற தேச புதல்வன், தேச வீரன், தேச மானியமான ஒரு வீரனை நாங்கள் உண்மையாகவே இந்த கணம்
எங்களுக்கு நாங்கள் கொண்ட கனவுகளும் நாங்கள் கொண்ட நினைவுகளும், அதாவது எங்களுடைய நாங்கள் சொல்லப்போனால் எங்களுடைய தமிழ கனவுகளும் அதன்பால் பின்பற்றின இவரின் அதாவது அடைவுகளும் இல்லாமல் போவதையிட்டு எங்களுக்கு மிக மிகவான நாங்கள் எண்ணிக்கொண்ட எல்லோருமாக எண்ணிக்கொண்ட தேசத்தை காணாமல் போவதென்றதை வருத்தமாகவும் மிகவும் எண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் அவர் இங்கே எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார். எனவே இந்த கணத்தில் அவரை பற்றியான ஒரு சில நினைவுகளை அவரின் நினைவுகளை சொல்ல முடியாது, நீட்ட முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனவே சிறு ஒரு சிற்றுரையாக முதலாவதாக எமது மதிப்புக்குரிய அவரோடு இருந்தவரும் எமது மதிப்புக்குரிய அன்பர் அண்ணா அவர்கள் இப்போது உரையாற்றுவார். இத்தனை திரளாக இந்த மாமரவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் நன்றி உணர்வோடு இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும், அதற்கு மேலாக இன்றைக்கு உலகத்திலே தமிழ் மக்கள் அல்லது தமிழ் இனம் ஒன்று இருக்கென்று சொன்னால் அது இந்த மண்ணிலே நடந்த அந்த விடுதலை போராட்டத்தின் பால் தான் இந்த உலகத்திலே இவ்வளவு கோடான கோடி மக்களுக்குள்ளேயும் ஒரு சிறந்த வீரமிக்க ஒரு இனம் இருந்ததென்றதை காட்டி நின்று ஒரு பெரிய விடுதலை போராட்டத்திலே தன்னையும் முனைத்து கொண்டு இன்று மீளாத்துயில் கொள்கின்ற ஒரு வித்துடலாக இந்த மண்ணிலே துயிலும் இல்லங்களிலே துயில வேண்டிய ஒரு பெரிய மாமரவன் இன்றைக்கு புகழுடலோடு இவ்வளவு மக்களுடைய அஞ்சலிக்காக இதிலே படுத்திருக்கின்ற போது நிறைய வார்த்தைகள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் வரலாறுகள் இருந்தாலும் கூட அந்த வீரனுக்காக என்னுடைய தலையை தாழ்த்தி வீர வணக்கத்தை செலுத்துகின்ற இந்த வேளையிலே உண்மையிலே எனக்கு அவர் உறவுக்காரன், என்னுடைய மச்சான். அதில் இந்த அவர் மச்சானை பற்றி சொல்லுகின்ற போது இந்த விடுதலை பயணத்துக்கு அப்பாலே என்னுடைய மாமா, அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னால் அவர் பிறந்த சின்னல்ல இருந்து அந்த கிராமத்திலே மற்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு எங்களோட மாமா. மச்சான் என்னோட சேர்ந்து இந்த பயணத்திலே இணைந்து விட்டார்னு எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே, நீண்ட காலங்களுக்கு பின்னாலே அவர் ஒரு சிறந்த பொறுப்பாளராக எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னை இணைத்து கொண்டு நிறைய பாடுபட்டு நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார் என்றதை அவருடைய திருமணத்தில் பின்னால் தான் நான் பார்த்திருந்தேன். அவருடைய திருமண நிகழ்வுக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன், இந்த காணிக்கு வந்திருந்தேன். அதுக்கு அப்பாலே வந்து 2 பேரையும் கூப்பிட்டு, என்னுடைய தங்கச்சி, ஒரு சொந்த பேர் எனக்கு இப்போவும் தெரியாது, எனக்கு வசந்தி அண்ணன் மட்டும்தான் தெரியும். 2 பேருமாக கணவனும் துணைவனும் துணைவியுமாக இந்த விடுதலை பயணத்திலே தங்களால் முடிந்த பெரும் பங்கை ஆற்றிவிட்டு உங்கள் எல்லோருடைய அஞ்சலிக்காகவும் இங்கே தட்டத்தனியாக நிமிர்ந்து படுத்திருக்கின்ற எங்களுடைய அன்புமணி, எங்களுடைய போராளிகளுக்கு எல்லாருக்கும் அவர் அன்புமணி தான். அவர் எல்லாருடைய சின்ன தவறுகள் வர்ற போராளிகளை கூட தன்னுடைய அன்பான வார்த்தைகளாலே அரவணைத்து அவர்களை சீர்படுத்தி இந்த விடுதலை பயணத்திலே அந்த ஆகுதி ஆகிற அவ்வளவு பிள்ளைகளையும் வந்து தன்னுடைய அன்பாலே அரவணைத்து கொண்டு போன ஒரு உன்னதமான ஒரு போராளி என்று நிற்கின்ற போது அவரை என்னுடைய மச்சான் என்று சொல்வதிலே எனக்கு அளவற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கின்ற இந்த வேளையில் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு உண்மையில் தெரியாது. எங்களுடைய பேபி ஆசிரியர் எனக்கு அவசரமாக போட்டிருந்தார், உங்களுக்கு அவருக்கும் தெரியாது இவர் என்னுடைய மச்சான் என்று. தங்கச்சி வசந்தி, உங்களோட தங்கச்சி வசந்தியினுடைய மிஸ்டர் போயிட்டார் என்ற உடனே அப்போ நான் உடனே அவர்கிட்ட ஃபோன் நம்பரை வேண்டி பிள்ளைக்கு எடுத்தேன். நிறைய வேலைப்பட இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இங்கே வர வேணுமென்ற அந்த உந்துதல், நான் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் இங்கே வந்து பார்க்கின்ற போது எங்களோட பயணித்த அத்தனை என்னுடைய சகோதரர்கள் உறவுகள் நாங்கள் ஒரு குடையின் கீழே நின்று ஒரு பெரும் தலைவன் உலகம் வியந்து பார்க்கின்ற அந்த உன்னதமான ஒழுக்கமான வீரமான எங்கேயுமே கிடைத்திராத, எந்த ஒரு இனத்துக்குமே கிடைத்திராத ஒரு பெரிய தலைவனுடைய அந்த அணியில் இருந்த உங்கள் எல்லாரையும் பார்க்கின்ற போது
நெஞ்சு கணக்குன்றது. இந்த நெஞ்சு கணக்குன்ற வார்த்தையை சொல்லுகின்ற போதெல்லாம் இந்த வீரன் அந்த காலத்திலே வீரச்சா வரைஞ்சிருந்தால் இந்த வார்த்தைகளோட நம்மளுடைய வித்துடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு எங்களுடைய மக்களை நேசித்தவர்கள். அந்த மக்கள் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றியோடு இவ்வளோ கூடி இருக்கின்றது. உண்மையிலே நானும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உறவுகளுக்கு சார்பாக மிகுந்த நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நிறைய சொல்லலாம். எங்களுக்கு அதெல்லாம் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கான நேரம் போதாண்டபடியால் இந்த வீரனுடைய பயணம், வீரனுடைய அந்த காலத்தில் அவருடைய உழைப்பு இன்னும் யார் என்ன சொல்லி போனாலும் கூட எங்களுடைய தேசத்திலே வாழுகின்ற எங்கேயோ மூலையில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சங்களிலும் இந்த வீரரை போன்ற அத்தனை வீரர்களுடைய வரலாறுகளும் ஆழ பதிந்திருக்கும் என்றதை அன்போடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம், தமிழர் தாயகம். உரையாற்றி சென்ற அன்பரசன்னாவுக்கு மிக தெளிவாக அவருடைய உறவினராகவும் அவருடைய தேசத்துக்கான தோழமையையும் அவர் எடுத்து சென்றதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்தது சமகாலத்திலே ஒன்றாக பயணித்த 1 வருஷமல்ல, 2 வருஷமல்ல, 3 வருஷமல்ல, பல காலமாக எங்களோடு பயணித்தவர். அதாவது நான் சொல்ல போனால் என்னோடு 20 வருஷத்துக்கு மேல் பயணித்தவர். அதே மாதிரி எங்களுடைய புவியரசன் ஆசிரியர் அவர் இவருக்கு அதாவது பொறுப்பாளர் என்று சொல்ல முடியாது, அவர் ஒரு தோழன் என்றும் சகோதரன் என்ற முறையில் தான் அவரோடு பயணித்தவர். அடுத்ததாக முன்னாள் காந்தர்வன் அரிச்சோலை பொறுப்பாளராகியும் அடுத்தது இவரோடு பயணித்தவருமான மதிப்புக்குரிய புவியரசன் மாஸ்டரை உரையாற்றும் வண்ணம் வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்கினிய செல்வம் சிவநேசன் அன்புமணி என்று என்னுடைய அன்பால் அழைக்கப்படுகின்ற அன்புமணியினுடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், இங்கே வந்திருக்கின்ற அன்புமணியோடு சேர்ந்து களமாடிய தோழர்கள், உறவுகள், ஏனையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்திய அன்புமணியினுடைய சார்பிலே வணக்கத்தை நான் இந்த இரங்கல் நேரத்திலே தெரிவித்து, அன்புமணியுடைய உடல்நிலை சம்பந்தமாக எனக்கு ஒரு அண்மையிலே கிடைத்தது. கொஞ்சம் எனக்கும் சில வேலைகள் விட்டுட்டு வர முடியாத காரணத்தினால் வந்து பார்க்க முடியவில்லை. அது எனக்கு நேற்று இரவு முதல் வருத்தமாக இருந்தது. இப்போ இரவு சரியான காய்ச்சல் அப்படி இருந்து நான் என்னோடு பயிற்சி பெற்ற ஒரு போர் வீரன் என்னோடு இருந்தான். அவரோட கேட்டேன், நான் தம்பி என்னை கூட்டின்னு போகணும்னு சொல்லி. அப்போ அதன் பின் தான் நான் என்னால் வரக்கூடியதான ஒரு இருந்தது. இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன். அன்புமணியுடன் நான் பயணித்த நாட்கள் என்றது எங்களுடைய இம்ரான் படையணியினுடைய காலத்துக்கு சொல்வதற்கு அப்பால் காந்தர்வன் அறிவிச்சோலைக்குள் நாங்கள் பயணித்ததனுடைய பக்கங்கள் தான் கூட என்றால் படையணியினுடைய பக்கங்களை நாங்கள் சொல்ல முடியாது. இந்த காந்தர்வன் அறிவிச்சோலை பிள்ளைகளை தலைவர் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு போராளிகளிலும் அன்புமணியும் ஒரு சிறந்த போராளியாக தன்னை அதிலே உருமாற்றி கொண்டார். தன்னுடைய பேருக்கேற்ற வகையிலே அன்புமணி சிறந்த ஒரு பணியை காந்தனோடைய பிள்ளையர் முழு பேருக்கும் எல்லோரும் அன்புமணி மாமான்னு சொல்லி அந்த அன்பையும் அவருடைய ஓசையையும் அவருடைய சேவையையும் அந்த பிள்ளைகள் வளர்த்திருக்கிறார்கள் என்பது, அந்த பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து வெளியே இருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் அவருடைய நினைவாக இருப்பார்கள் என்பதில் நான் நிச்சயமாக அதில் நம்புகின்றேன். அதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அன்புமணியோட சிறந்த போராளி, அன்புமணி ஒரு உன்னதமான போராளி, உண்மையான போராளி, அன்புமணி ஒரு நேர்மையான போராளி. அன்புமணியுடைய களமுறைகளுக்கு அப்பால் அன்புமணியுடைய வாழ்க்கையினுடைய வட்டத்துக்குள் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்த காலமும் காந்தர்வன் அறிவிச்சோலையில் ஒரு எளிய வடிவில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை வடிவம் இன்றைக்கு அன்புமணியினுடைய குழந்தைகள் இங்கே இருக்கின்ற வேளையில் நான் அதை பார்க்கின்ற பொழுது நிறைய எண்ணங்கள் என்னுடைய மனதுக்குள்ளே தோன்றுகின்றன. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை
அன்புமணி விட்டு சென்றது மட்டுமல்லாமல் அன்புமணியுடைய பாதைக்குள் நான் நிறைய சொல்ல முடியாது இருக்கின்றது. அவை அனைத்தையும் அன்புமணியுடைய துணைவியார் தாங்கி அந்த பிள்ளைகளுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அந்த பிள்ளைகளை சிறந்த ஒரு அடையாளமாக இப்பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு முன்னாள் வீரர்களும் சரி, நாங்கள் நினைவு தாங்கிகளும் சரி, நாங்கள் அடையாளமாக ஓரளவுக்கு இருக்கின்றோம் என்றதுக்குள் எங்களுடைய பிள்ளைகளும் அடையாளமாக இருந்து எடுத்துக்காட்டாக நாளைக்கு எங்களுடைய இந்த மக்களுடைய தேவைகள், மக்களுடைய நிறைவுகள், மக்களுடைய கனவுகளுக்கு இந்த பிள்ளைகள் சுமந்து செல்வார்கள், முன்னுதாரணமாக இருப்பார்கள், வழிகாட்டியாக இருப்பார்கள், தலைவர்களாக மாறுவார்கள். தலைவன் சொன்னது போல் நான் இறந்தால் 1000 தலைவர்கள் உருவாக்குவார்கள் போன்றும் இந்த காந்தூர்ஜியில் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக ஒவ்வொரு இடத்திலேயும் உருமாறி இருக்கிறது. மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அடிக்கல்லாக இந்த அன்புமணியும் அதில் பணியாற்றி இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பெருமை. அதில் நாங்களும் அன்புமணியோடு சேர்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் அன்புமணிக்கு பொறுப்பாக இருக்க இல்லை. அன்புமணி நான் சொல்லும் போதே முழு வேலையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த போராளியாக இருந்தவர். அன்புமணியோடு சேர்ந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் என்றதில் நான் கடைசி நேரத்திலே நாங்கள் இறுதி கட்டத்தில் எல்லோருமே நான் களமுனை செல்ல வேண்டிய தேவையில் நானும் செல்ல வேண்டிய வேளையிலே அன்புமணி வந்து என்னிடம் கேட்டது, மாதம் நானும் பெற போகிறேன். அந்த வேளையில் தான் அன்புமணி களமுனைக்கு அனுப்பப்பட்டார். களமுனையிலே அவர் களமாடிய வேளையில் காயப்பட்ட வேளையில் அவரால் அதுக்கு பின்னர் மேலும் களத்துக்குள்ளே போக முடியாத நிலையில் அந்த காயம் அவரை பின்தள்ளி இருந்தது. அவர் அந்த காயத்தோடு மட்டுமில்லாமல் அதற்கு பின்னரும் கூட காந்தனோர்ஜி பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பணியை ஆற்றிக்கொண்டு இறுதி வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் இன்று வரைக்கும் அவர் இறக்கும் வரைக்கும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்ந்த முறைகள் அந்த காந்தனோர்ஜி பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே சென்றிருக்கின்றது. அது எடுத்துக்காட்டாக பல பிள்ளைகளுக்குள்ளே மாறும். அந்த பிள்ளைகளுடைய மாற்றங்கள் அன்புமணியினுடைய பிள்ளைகள் 3 பேருக்கும் அடையாளமாக மாறும். அந்த பிள்ளைகள் நாளைக்கு எல்லோருடைய கரங்களுக்குள்ளேயுமே அவர்கள் விரிந்திருப்பார்கள் என்றதிலே நான் நம்பிக்கொண்டு அன்புமணியினுடைய பணியை, அதனுடைய எண்ணங்களை நாங்களும் சுமந்து எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் அதை நினைவு தாங்கி நடப்போம் என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு நான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றேன். எதையுமே நான் அதில் சொல்ல விரும்பவில்லை. நடப்போம் என கூறிக்கொண்டு இன்றைய நாளில் அன்புமணியினுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு ஒரு இரங்கலாக தெரிவிக்கிறேன். இது அன்புமணியினுடைய இறுதி பயணம் அல்ல, அன்புமணியினுடைய பிள்ளைகளுடைய தொடக்க பயணமாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க நாங்கள் நம்புகின்ற ஒவ்வொரு இறை பாதத்தையுமே நினைத்து கொண்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக தன்னுடைய சேர்ந்த பயணித்த அன்புமணி அண்ணன் பயணித்த காலத்தை மிக திறம்பட சொல்லி அவர் சென்றார். ஆனால் நான் சில விடயங்களை சொல்லுகின்றேன். அதாவது அவருடைய போராட்ட காலம் 1998ஆம் ஆண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு அதுக்கு முதலே அவர் மிகவும் ஒரு சிறந்த போராளியாகத்தான் இருந்தவர். ஆனால் அவரினுடைய விற்பனை, அதாவது பொறியியல், அதாவது புதிய நாங்கள் சொல்ல இங்கே நான் பயப்படவில்லை. எங்களுடைய வீரத்தை சொல்ல பயப்படவில்லை. நாங்கள் வீரமானவர்கள். நாங்கள் இனியில் என்ற எங்களுடைய தேசத்துக்காக பாடுபட்டவர்கள். அப்போ இதே அன்புமணி ஒரு போரியல் நிபுணனாக, ஒரு போர்க்கருவி தொழிலாளனாக, மிக ஒவ்வொன்றும் எவ்வாறு இந்த தேசத்தில் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஆயுதத்தை என்ற முறையிலெல்லாம் மிகவும் நுட்பமாக அறிந்த ஒரு போராளியாகத்தான் நாங்கள் அவனை கண்டு கொண்டது. அடுத்தது அவன் நிர்வாகத்திலும் சரி, எல்லாத்திலையும் சரி. அப்போ மிகவும் ஒரு நிபுணத்துவம் கொண்டவனாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இவர்களின் உழைப்பால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இங்கே கூடி நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, கிடைக்கவில்லை. நாங்கள் எண்ணிக்கொண்டது கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கென்றொரு இவர்களின் உழைப்பு கொடுத்த விலைகள்தான் இன்றைக்கு நாங்கள், அதாவது உமலாவேரும் கூடி நின்று அவரின் எண்ணத்தை நாங்கள் காண்கின்றோம் என்று சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயோ மாலா, நாங்க விட போறவே. ஐயோ, வீடு வலிச்சிருக்க போது. ஐயோ, வேணாம்,